காலைதோறும் புதியவை. மதிகேடான மகன். ஜனவரி 28. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. யாத்ராகமம் 20:12. ஒரு நாள் கிராமத்தின் வழியாக ஒருவர் ஊழியக்காரர் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு அறிமுகமான ஒருவன் தன் கையில் ஒரு வெட்டுக்கத்தியை பிடித்து கொண்டு தன்னை பெற்று வளர்த்த தாயை காலினால் உதைக்கும் காட்சியை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மகனின் அடிகளால் அந்த தாயார் ஒரு சுவரின் அருகில் தலை கீழாக விழுந்து கிடந்தாள். இந்த காட்சி தன் உள்ளத்திற்கு பெரும் வேதனை அளித்ததாகவும் உடனே அங்கே ஓடிச் சென்று அந்த கொடிய மனிதனை கடிந்து கொண்டாராம். அவன் அவர் மீது வைத்திருந்த சிறு மரியாதையின் காரணமாக தன் கையில் வைத்திருந்த வெட்டுக்கத்தியை அவர் கேட்டபோது அவரிடம் தந்துவிட்டான். அதன் பின்னர் அவர் அவனுடைய வீட்டிற்குள் சென்றார். அங்கே அவனுடைய வயதான தகப்பனார் உட்கார்ந்திருப்பதைக் கண்டு அவரை நோக்கி, உங்கள் மனைவியை உங்கள் மகன் அடித்து துன்புறுத்துவதை நீங்கள் கண்டும் ஏன் மகனை தடுத்து நிறுத்தாமல் மௌனமாயிருக்கிறீர்கள் என்றேன். அதற்கு அவர், என் மகனை நான் தடுப்பேனானால் அவன் என்னையும் அடிப்பான். மகனின் கையில் அடிவாங்க நேரிடுமே என்று அஞ்சிய நான் இச்சம்பவங்களைக் கண்டும் மௌனமாக இருக்கிறேன் என்றார். நம்மை 10 மாதம் கருவில் சுமந்து கஷ்டப்பட்டு பெற்று இரவு பகல் கண் விழித்து நம்மை சீராட்டி வளர்த்த தாயையும் தகப்பனையும் அவமதித்து புறக்கணித்தால் அல்லது வயதான காலத்தில் அவர்களை அனாதைகளாய் விட்டால் அல்லது கொடுமைப்படுத்தினால் அதற்கு மன்னிப்பே கிடையாது. இன்று அநேக பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பிவிடுகிறார்கள். இதுவும் தவறுதான். சில நாட்களுக்கு மீண்டும் அந்த ஊழியக்காரர் அந்த கிராமத்திற்கு வந்தபோது ஒரு வாலிபனை அவர் சந்தித்தபோது, ஐயா, தன் தாயாரை அடித்து துன்புறுத்திய அந்த குடிகாரன் செத்து போய்விட்டான் என்று கூறினான். தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். நீதிமொழிகள் 30:17. தேவன் சாலமோன் மூலம் எச்சரிப்பதை கவனத்தில் கொள்வோம். நம்முடைய தேவன் கொடுத்த கட்டளைகளில் வாக்குத்தத்தம் உள்ள ஒரே கற்பனை, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே. இந்த கட்டளையை மீறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளி ஆவோம். இப்படி தேவனுடைய கற்பனைகளை மீறினால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். வெளிப்படுத்துதல் 22:14. ஜெபம். பிதாவே, உம்முடைய அன்பின் பிரமாணங்களை விட்டு விலகாமல் அதை கைக்கொள்ள பலன் தாரும். ஆமேன்.